ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் ஹீரோ சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்கி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாவது 2026 தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு வர்றாரு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி மாணவர்களுக்கு, அதாவது 10th 12th நல்ல மார்க் எடுத்த எல்லாருக்குமே விருது வழங்குற விழா நடத்தினார் இல்லையா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி விஜய்க்கு பர்த்டே வந்துச்சு. அப்போ த்ரிஷா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ரொம்ப நாள் அவர் ட்ராவல் பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயத்தினால ஒரு நடிகையாக பார்த்தீங்க அப்படின்னா லிஃப்ட்டுக்குள்ளே 2 பேரும் இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படத்தை போட்டு விஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது அந்த நேரத்தில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக பேசப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் இடையில பார்த்தீங்க அப்படின்னா திருமணமாகி 22 வருஷம் ஆனதுக்கப்புறம் விவாகரத்து ஆக போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு வதந்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பரவிக்கிட்டே இருந்துச்சு இல்லையா? ஸோ அது முழுக்க முழுக்க என்ன அப்படின்னா வதந்தி அப்படின்றத கன்ஃபர்மேஷன் பண்ணுற விதமாக விஜயும் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த விருது விழாவில் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் தப்பானதாக வருது. ஸோ தப்பானது வர்றது எல்லாத்தையுமே இது தப்பாக சரியான ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் கரெக்டானதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா அவரை பற்றி தப்பாக போகிற ஒரு நியூஸுக்கு இன்டைரக்டாக அவர் பதிலடி கொடுத்த விதமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் இன்ஃப்ளூயன்சரான நம்ம வாடகை சுஜித்ரா இருக்காங்க இல்லையா? அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்தை பேசியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் த்ரிஷா அவங்கள பற்றி ஒரு ரொம்பவே மோசமான விஷயத்தை பேசியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லலாம். என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் இடையில ஒரு சின்ன பிரச்சனை தான் இருக்குது. இதை சாக்கா வச்சு பார்த்தீங்க அப்படின்னா த்ரிஷா உள்ள நுழைய பார்க்குறாங்க. இந்த நேரத்தில் கீ போட்டால் தான் அவரோட அரசியலை தனக்கு சொந்தமாக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் மாதிரி இருக்குது. எம்ஜிஆருக்கு பின்னாடி எப்படி ஜெயலலிதா அவரோட கட்சியை சொந்தம் கொண்டாடினாங்களோ அதுக்கு இப்போவே த்ரிஷா எடுக்கிற ஒரு நடவடிக்கை தான் இது அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேவலமாக பேசியிருந்தாங்க. ஸோ இதை பார்த்த பலருமே என்ன அப்படின்னா எங்களோட தளபதி விஜய் அந்த மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம சுஜித்ராவை திட்டி தீர்த்துட்டு வர்றாங்க. இது முழுக்க முழுக்க சுஜித்ரா எவ்வளோதான் நிறைய சுஜி லீக்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய உண்மைகளை சொல்லியிருந்தாலும் இது ரொம்பவே தப்பு அப்படின்னு எனக்கு தோணுது. இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.